So any false prophets, they make you like Korah, to rebel against the truth, to rebel against the Spirit of God, whom you have already received as a free gift. எப்படி பண்றாங்கன்னா, டைரக்டா they don't make you rebel. They show themselves to be அவங்க தான் ஆவியானவர், நாங்க தான் கிறிஸ்து, எங்க கிட்ட வந்தாதான் உங்களுக்கு மறுரூபம், எங்க கிட்ட வந்தாதான் என்லைட்மெண்ட். எல்லா வேலையும் ஆவியார் தான் நமக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணாத வேலை ஒண்ணுமே கிடையாது. He is the fullness of God. அப்படி இருக்கும்போது false prophet make you to be destroyed by Korah's rebellion. எப்படி கோரா மோசஸையும் ஆரோனையும் ரிபெல் பண்ணி காடோட அத்தாரிட்டி ரிபெல் பண்ணி in the end கோரா was destroyed. அதே மாதிரி false prophets are going to be destroyed. They rebelled against Holy Spirit and they make their followers also rebel against Holy Spirit without them knowing what they are doing. அது தெரியாம நிலையற்ற ஆத்துமாக்களை பிடிச்சு, இப்பதான் சரியான வழியில நடக்க ஸ்டார்ட் பண்ண ஆத்துமாக்களை பிடிச்சு, அவங்க பாருங்க கண்டுபிடிக்கிறே அந்த மாதிரி பீப்புள் தான் பிடிச்சி அவங்கள பர்சுவேஸ் பண்ணி அவங்கள என்டைஸ் பண்ணி ஆவியானவருடைய மகிமை குறைச்சி காமிச்சு, ஆவியானவர் தான் பல பாஷை பேசணும், ஹீல் பண்ணும், சிக்னஸ் சரியாக்கணும். அவங்க அது மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று கூட ஒர்க் ஆஃப் சால்வேஷன். சால்வேஷனையும் இழந்ததான் பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு போதிக்கிறேன், சர்ச்சை பத்தி சொல்றாரு, நான் உங்களுக்கு போதிக்கிறேன், அதை காட்டிலும் பயங்கர ஜாக்கிரதையா என்னுடைய ஆத்மாவுக்கு காத்து கொள்றதுல நான் இருக்கிறேன். அதை நான் லூஸ் பண்ண மாட்டேன், என் பந்தய பொருளை நான் லூஸ் பண்ண மாட்டேன். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி மிகுந்த கட்டுப்பாடோட ஓடுகிறேன் என்னோட பந்தய பொருள் அடையத்துக்கு. Though he instructed churches, though he felt the pain for the churches, but he was very careful of not losing his soul. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாத்தீங்களா. they make you to நீ கரெக்டான, they have failed to follow the way of faith. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. பிகாஸ் நான் போன வாட்டி பார்த்தோம், எப்படி நாய் தான் கக்குனதுல போய் வாமிட் பண்ணது போய் சாப்பிடுதோ அதே மாதிரி தே ஹாவ் பரம ஈவ ருசி பார்த்து பின்வாங்கி போயிட்டாங்க. பின்வாங்கினால மற்றவங்களையும் பின்வாங்க வைக்கிறதுக்கு அவங்க துடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணவங்கள, அதை பவுல் சொல்றாரு, அவங்க சர்ச்சை பத்தி சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு பவுல். நீங்க உங்க ஓட்டத்தை ஒழுங்கா தானே ஓட தொடங்குனீங்க, சரியான வழியில தான் நீங்க குட் நியூஸ் ஏத்துக்கிட்டீங்க. எந்த வழியில ஏத்துக்கிட்டாங்க? Who made you to believe the good news? Holy Spirit made you to believe the good news. It was not out of your own effort. See, believing comes from Holy Spirit. எப்படி ஒரு குட் நியூஸ் பிலீவ் எல்லாருனாலும் குட் நியூஸ் பிலீவ் பண்ண முடியும். ஏசாமியை பத்தி நான் பிலீவ் பண்றேன்னா with the help of Holy Spirit. Nobody can say Jesus is Lord without the help of Holy Spirit. அப்போ Holy Spirit தான் ஆவியில நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு வழியில ஆவியில நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஆவியில நடக்க ஆரம்பிச்ச ஓட்டத்தை மாம்சத்துல முடிக்க போறீங்களோ அப்படின்னு பவுல் சொல்றாரு. நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க. Who came and diverted you? யார் அது? false prophet. ஒழுங்கா ஓட்டிட்டு இருந்தீங்க ஓட்டத்தை, ஆவியில தொடங்குனீங்க, மாம்சத்துல முடிக்க போறீங்களா? உங்க பரம பங்க இழக்க போறீங்களா? யாரு நடுவுல உங்களை டிவியேட் பண்ணா? ரொம்ப கோபமா ஆயிடுது. இப்படி நீங்க கிறிஸ்துவுக்குள் பாடுபட்டதெல்லாம் இழக்க போறீங்களா? இவ்வளோ மோசமா சீக்கிரமா இவ்வளோ ஈஸியா டக்குன்னு பிலீவ் பண்ணிட்டீங்களே, எவ்வளோ அழகா ஸ்டார்ட் பண்ணீங்க, இவ்வளோ சீக்கிரமா மனம் மாறி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாரு பவுல். இதே மாதிரிதான் இந்த ஃபால்ஸ் இந்த கடைசி காலத்துல ஜனங்க ஈஸியா வஞ்சிக்கப்படுறாங்க. அது மெயினா யாருன்னா, கூடுமான எலெக்ட் கூட டிசீவ் ஆகிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னாடி God sent his son as a savior. The second coming was எப்படின்னா, இப்போ கடைசி காலத்துல before the coming of the day of the Lord, God sends a destroying terror. எப்படி கோரா he was destroyed by a terror. அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல whoever rebels against the Holy Spirit, whoever rebels against the way of faith, அவங்களுக்கு கடவுள் spirit and truth, அவங்களுக்கு கடவுள் என்ன பண்றாருன்னா ஒரு destroying terror கடைசி காலத்துல அனுப்புறாரு. What is the destroying terror? The destroying terror is the evil one. God sends the evil. God himself does this. அதான் பெரியது. முந்தி அன்பு கூர்ந்தாரு, ரட்சித்தாரு. இப்போ whoever has been judged guilty, whoever has rejected the truth, அவங்களுக்கு வர பனிஷ்மெண்ட் இப்போ கடைசி கால பனிஷ்மெண்ட் யாரெல்லாம் கடவுளுடைய பரிகாரத்தை ஏத்துக்கலையோ, யாரெல்லாம் already been judged guilty, they will be deceived in this last time by false prophets and the evil one who has come. Evil one he comes with the power of Satan. யாரோட பவரோட? சேட்டனோட பவரோட. எதுக்கு வரானா, இந்த ஈவிலோட மெயின் திங்கே என்ன தெரியுமா?
to make you believe a lie, to make those who have already been judged guilty, to make those who have already rejected the truth. கடவுள் வேணாம், கடவுள் வேணாம், எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பின்னாடி போறாங்களா, அவங்கள இன்னும் வஞ்சிக்கும்படி, இன்னும் வழி விலகி போகும்படி, அதாவது பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், நீதிமான் இருக்கிறவன் இன்னும் நீதியாகட்டும், to lead them further away from the truth, God sends a deception so great in these end days, with the power of Satan, to make them believe a lie and move further away from the truth. That's destroying terror. So the more I lead further away from the truth, more I am going towards the second death, which is prepared for false prophets, Satan and their followers. எப்படி கோரா வந்து தன்னுடைய ரிபெலியனால டிஸ்ட்ராய் ஆனானோ, false prophets are going to get destroyed by this destroying terror. Similarly, all those who have taken the path of false prophet, யாரெல்லாம் அவங்க நம்பி போனாங்களோ அவங்களும் செகண்ட் டெத்துக்குள்ள போவாங்க. செகண்ட் டெத் இஸ் த பர்னிங் சல்ஃபர், என்றும் ஓயாத தீ அக்னினால் எரிக்கப்படுற காலம். அதுக்கு தான் ஆட்கள் சேர்க்கறது, கூட்டாளி சேர்க்கறதுக்கு நிறைய காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரம் எல்லாரையும் வஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு Satan comes, evil one has come with the power of Satan and his agents are false prophets. யார் இல்ல most of the people யார் டிசீவ் ஆறாங்கன்னா, யாரெல்லாம் ஏற்கனவே கர்த்தரால நியாயம் தீர்க்கப்பட்டிருக்காங்களோ, ஏற்கனவே they have been judged guilty, they will fall into this trap. அதனால போய் படிச்சு பாருங்க அந்த வசனத்தை. யாரெல்லாம் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்கெல்லாம் they will be led further away from the truth, believing a lie. This is the destroying terror. This is the destruction of Korah. So false prophet they will face the destruction of Korah. Similarly, all those who have taken the path of false prophet, they will also face the destroying terror and finally end up in the second death. ஆனா elect, those who are elect, கூடுமான எலெக்ட் கூட டிசீவ் பண்ற காலம். ஆனா எலெக்ட்னா யாருன்னா, those who have raised along with Christ. first rising of death எப்போ சிலுவையில நடந்துச்சு, கிறிஸ்துவோட மரித்து கிறிஸ்துவோட உயிர் தந்திருக்கார். that is first rising of death. Whoever has shared in the first rising of death, the second death has no power over them. Wow, so beautiful. யாரெல்லாம் கிறிஸ்துவோட மரித்து உயிர் தந்திருக்காங்களோ ரைச்சஸ்னஸ்க்கு, second death has no power. Nobody can deceive these children, because கடவுளுடைய வெளிச்சம் உலகம் முழுவதும் காரிருள் முழுவதும் உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் ஆவியானவர் அவருடைய நீதியின் வெளிச்சத்துக்கு கீழே, ட்ரூ வெளிச்சத்துக்கு கீழே இருக்கும் போது, ட்ரூ ஃபுட்டை சாப்பிட்டவங்களுக்கு தான் ஐயோ அந்த ஃபுட்டு சரியில்லைன்னு தெரியும். நல்ல ஃபுட்டை சாப்பிடாதவங்களுக்கு தெரியாது, வித்தியாசம் தெரியாது. அதுவே சூப்பரா இருக்கும். சாதாரண ஃபுட்டை போய் சூப்பர் ஃபுட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. See, if you have ever tasted and see that the Lord is good with your eyes, இப்போ யோபு சொல்ற, என் சொந்த கண்களே கர்த்தருடைய மகிமையை பார்த்துச்சு, அந்நிய கண்களில் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே கர்த்தருடைய மகிமையை பார்த்தேன். It's my mouth which speaks about the things that are too wonderful for me to know. யோபு சொல்றாரு, அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனவர், சொந்த கண்களே கர்த்தருடைய மகிமையை பார்த்துச்சு. உங்க சொந்த கண்கள் பாக்குதா? உங்க சொந்த வாய் கர்த்தருடைய மகிமை பேசுதா? Don't go and sit for false prophet to speak about God. அவருடைய கண்கள்ல கடவுளை பார்க்காதீங்க, உங்களுடைய கண்கள்ல பாடுங்க. ஆவியான கேளுங்க, கடவுளே என் கண்களை திறந்தருளும், வேகத்தில் உள்ள அதிசயங்களை புரியும்படி என் கண்களை திறந்தருளும். ஜஸ்ட் சிம்பிள் பிரேயர். என்னென்னமோ கேட்கிறோம் கடவுள் கிட்ட, கடவுள் எனக்கு இது தாங்க, அது தாங்க, இது தாங்க, அவன் முன்னாடி நான் அசிங்கப்படக்கூடாது, இவன் முன்னாடி எனக்கு அது நமக்கு கோலே கிடையாது. யார் என்ன நினைச்சா என்ன நம்மளுக்கு? கடவுளே என் ஆத்துமாவை இழந்துடாதபடி என் கண்களை திறந்தருளும். அப்படி கேட்டீங்கன்னா ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிட்ட தப்பிச்சு கொள்ளலாம். இல்லைன்னா அவங்க எப்படி பரம ஈவை ருசி பார்த்தோ பின்வாங்கி போனாங்களோ, தன் பந்தய பொருளை இழந்தாங்களோ, அதே மாதிரி நம்மளையும் நம்மளுடைய பந்தய பொருளை இழக்க வைப்பாங்க. நம்ம ஒழுங்கா ஓடிட்டு இருக்கோம், ரேஸ சூப்பரா ஓடிட்டு இருக்கோம், ஆவியோடு ஓடிட்டு இருக்கோம், அந்த ரேஸை மாம்சத்தோடு முடிக்க செய்வாங்க. இவ்வளவு கஷ்டம் இல்லை, எவ்வளவு ஏமாற்றம் இல்லை. ஆவியான வச்சு ஏமாந்து போற மாதிரி ஒரு கொடுமை இல்லை. முந்தைய ஆவியான ரீல்ல ஏமாந்து போனாங்க. இப்போ ட்ரூ லைட் ஹஸ் கம் and he teaches every truth. அவரோட வெளிச்சத்துல டிசைன் பண்றதுக்கு எவ்வளோ பாக்கியவான்கள் நம்மலாம். நீங்க nobody has an excuse, ஐயோ எனக்கு கடவுளே எனக்கு தெரியாது, தெரியாம ஏமாந்து போயிட்டேன். இல்ல, ஆவியான இருக்கிறவங்க யாருமே ஏமாந்து போக முடியாது ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிட்ட. ஏசாமி எப்படி டிசைன் பண்ணவங்களோ, பிசாசின் பிள்ளைகள், இவங்க இருதயத்தை நான் பாக்குறேன், இவங்க இருதயம் ஃபுல்லா டெட் மேன் போன்ஸ், ஒன்றும் கிடையாது.
அப்படி உங்களால பார்க்க முடியுதா ஒருத்தங்க இருதயத்தை? பீப்புள் ஃபாலோ பண்றாங்க, அற்புத அடையாளம் செய்யறாங்க, அப்போ கடவுளோட பிள்ளைங்க. நிக்கோடேமஸ் ஆட்டம். நிக்கோடேமஸ் என்ன பண்ணாரு? கடவுள் பிதா ஏசாமி கிட்ட வந்து, ஏசா டீச்சர் கடவுள் உங்களோட இல்லாவிட்டா இப்படிலாம் அற்புதம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஏசாமி அவரை கண்டிக்கிறார் நிக்கோடேமஸ. இப்படி நீ வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நீ பாக்குற கருத்தை வச்சு ஜட்ஜ் பண்ற. நீ மறுபடியும் பிறக்கணும். ஒழுங்கா டிசைன் பண்ணணும்னா நீ ஆவியில பிறக்கணும். நீ ஆவியில பிறந்தனா இப்படி டிசைன் பண்ண மாட்டேன். அப்போ நான் ஒரு ப்ராஃபிட் வந்து சூப்பர் ப்ராஃபிட், நான் அவருக்கு பின்னாடி போறேன், அவர் சர்ச்சுக்கு போறேன்னு எப்படி டிசைன் பண்றோம்? அவருக்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் சொல்ற வசனம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நெக்ஸ்ட் அவர் ஃபால்ஸ் மிரக்கிள் பண்ணுவாரு. நீங்க அப்படியே கை தட்டிட்டு வாவ் இஸ் a prophet sent by God அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஏமாந்து போவீங்க. வஞ்சிக்கப்படாம இருங்க. நிக்கோடேமஸ் ஆட்டம் வஞ்சிக்கப்படாது. நிக்கோடேமஸ் ஒருத்தங்க அற்புதம் செய்யறதுனால கடவுள் அவங்களோட இருக்கிறது இல்லை. கடைசி காலத்துல ஃபால்ஸ் மிரக்கிள்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ் that appears to be like prophecy, false miracle, அது கடவுளே கிடையாது. அங்க மிரக்கிள் நடக்கும், ஆனா கடவுள் இல்ல. அங்க பிதாவே உன் நாமத்தால பிசாசுகளை ஓட்டினோம், அங்க கடவுள் இல்லையே. தீர்க்க தரிசனம் சொன்னோம், கடவுள் இல்லையே. அந்த தீர்க்க தரிசனம் கடவுள் இல்லையே. இவங்க வந்து கடவுளால் சென்ட் பண்ணவங்களே இல்ல. இவங்களாம் ஓடுறாங்களா ப்ராஃபசி சொல்ல. இந்த ஜெரிமையா படிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவங்க இல்ல. they have not shared in the taken part in the meeting of angels where Lord message was spoken. They have not heard the message of God, but still they ran to tell false prophecy. எப்படி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஓடுறாங்களா? ஃபால்ஸ் ப்ராஃபசி சொல்ல கடவுள் அவங்கள அழைக்கவே இல்லையா? இவங்களா ஓடுறாங்களாம். கடவுள் அவங்க சொல்லாமே போயிட்டு ப்ராஃபசி சொல்றாங்களா? தட் இஸ் தேர் ஓன் மேட் அப் விஷன், ஹியூமன் விஷன். கடவுள் சொன்ன மெசேஜை சொல்லியாம். ஏன்னா கடவுளோட மெசேஜ் வந்து இட்ஸ் a hammer that breaks the wall. அப்படிப்பட்ட மெசேஜா இருக்கணும். உனக்குள்ள ஒரு தீயை உண்டாக்கணும். அது கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை கிடையாது. கடவுளோட வாயிலிருந்து வந்த வார்த்தை விளைச்சலை உண்டாக்காம மறுபடியும் திரும்பாது. அவரோட பர்பஸை நிறைவேற்றாம கடவுளோட வார்த்தை திரும்பாது. கடவுள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. இவங்க கடவுளோட மெசேஜை சொல்ல தன்னோட ஓன் விஷயத்தை சொல்றாங்க, மேக்கிங் பீப்புள் டு ஹேவ் பாசிட்டிவ் மோட்டிவேஷன். அண்ட் மோரவே என்ன தெரியுமா பிரச்சனை? கடவுள் ஹேட் பண்ற பீப்புள் கிட்ட போய், கடவுள் அன்பு கூறாத பீப்புள் கிட்ட போய் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு கடவுள் ஹேட் பண்ற பீப்புள் கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பேசுறாங்க. எப்படி மோசமானவங்கள? they were not sent by God. They don't speak the message of God because they have not taken part in the council of angels where Lord's message was there given. அந்த மெசேஜை கேட்காம இவங்களா பில்டப்ஸ் பண்ணி இவங்களா ஒன்று சொல்லி பண்ண அவங்களுக்கு வர ஆக்கினை தீர்ப்பு பயங்கரமான தீர்ப்பு. அந்த அவங்க வந்து கடவுள் பிடிக்காத ஜனங்க, கடவுள் ஹேட் பண்ற ஜனங்க போய் பிளெஸிங் பேசுறாங்க, ஒன்னு சொந்த விஷயம் பேசுறாங்க. they ran to tell. அவ்வளவு ஆசையா ப்ராஃபசி சொல்ல, தன்னை ப்ராஃபிட்னு கூப்பிடுறதுக்கு அவ்வளவு ஆசையா தப்பா ப்ராஃபசி சொல்றது, அதான் மறைச்சு பேசுறது. இல்லைன்னா நான் இப்படி சொல்ல அப்படி சொன்னேன், அது சொல்ல இப்படி சொன்னேன்னு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேற. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ள எது ஏமாந்தாலும் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிட்ட போய் ஏமாறாதீங்க. they will be destroyed like கோரா was destroyed. நம்மளும் அந்த கோராவுடைய ரிபெல்லியனை ஃபாலோ பண்ண எப்படி false prophets rebelled against Holy Spirit, rebelled against the Spirit and truth of God, rebelled against the way of faith. Similarly, you don't do.